மருத்துவர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்த மருத்துவமனைகளில் காவல்துறை மையம் கட்டாயம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் உலுக்கிய நிலையில் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தமிழ்நாடு மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் 2 முறை நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் மருத்துவமனையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த புதிய நடைமுறைகளை மாநில மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் ராஜமூர்த்தி வெளியிட்டார். அதில் மருத்துவமனைகளில் கண்டிப்பாக ஒரு காவல்துறை மையம் அமைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பணியாளர்களின் பாதுகாப்புக்காக ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு என 2 குழு அமைக்கப்பட வேண்டும். மருத்துவமனை வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும். பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்க வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் இரவு நேர பாதுகாப்பு உறுதி செய்ய மருத்துவமனையை சுற்றி மின்விளக்குகள் அமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் மருத்துவ பணியாளர்கள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பதாகையை அமைக்கவும் உத்தரவிட்டு உடனடியாக அமல்படுத்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட அதிகாரி வருவாய் நிர்வாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.